பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைங்க யாருக்கும் கேன்சர் வராது. நான் உங்கள் டாக்டர் சொர்ணமீனா. நான் இப்போ உங்ககிட்ட என்ன பேச போகிறேன்னா அடலசன்ஸ். இந்த அடலசன்ஸ் அப்போ என்னெல்லாம் நடக்குது, இதுதான் முக்கியமான விஷயம். ஹார்மோன்ஸ் ப்ளே பண்ணும். பெண்களுக்கு பிம்பிள்ஸ் வரலாம், பருக்கள் முகத்தில் வரலாம், மார்பக வளர்ச்சி அதிகமாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் பார்ட்ஸில் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கலாம். பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அதை ரீஅஷ்யூர் பண்ணி இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி தரணும். அடுத்ததாக அவங்களுக்கு என்னன்னாக்க பீரியட்ஸ், மென்சஸ் வரும். சின்ன பெயினை கூட டாலரேட் பண்ணிக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இருக்காது. அப்போ நாம் அந்த குழந்தைகளுக்கு மென்ஸ்ட்ருவேஷன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், அதை நம்ம டாலரேட் பண்ணிக்கணும். இதுக்கு வேற நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலாங்கிறத குழந்தைகளுக்கு நாமளும் கற்றுக் கொடுக்கணும், அவங்களும் பழகிக்கணும். மூணாவதா எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ். அது என்னன்னா அவங்களுடைய மன உணர்வுகள் எல்லாம் நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த வயசுல அந்த எமோஷனை நம்ம எப்படி கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க பழகிக்கணும். சில டிசீசஸ் இருக்கு இந்த அடலசன்ஸ் பீரியட்ல. பின்னாட்களில் வரக்கூடிய கர்ப்பப்பை புற்றுநோய், அந்த புற்றுநோய்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஹெச்பிவி வேக்சின், அந்த தடுப்பூசியை உங்க எல்லா பிள்ளைகளுக்கும் 9 வயதுல போடலாம். இது கண்டிப்பா நீங்க போட்டுக்கிட்டா பிற்காலத்துல உங்க பிள்ளைங்க யாருக்கும் கேன்சர் வராது. ரெண்டாவதாக ருபெல்லா வேக்சின். இந்த தடுப்பூசி கட்டாயம் திருமணத்துக்கு முன்பு ஒவ்வொரு பெண்ணும் போட்டிருக்கணும். அப்படி போட்டா குழந்தைங்க கருவிலே அழியிறதெல்லாம் தடுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரை பை டு all of you.